வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 21. ஏமா, நானே உங்களை ஊருக்கு கூட்டிட்டு வர மாட்டேனா? நீங்க எதுக்கு இப்ப தனியா ஒரு தடவை கிளம்பி வந்திருக்கீங்க என்று லேசான கடுப்புடன் கேட்டான் திலீப். நாளை திருமணம் என்ற நிலையில் கயலின் வீட்டிற்கு மதிய வேளையில் வந்திருந்தார் குமுதினி. எல்லாம் முறையாதான் செய்ய முடியல, ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் எழுத்து விட்டுடாதீங்க, வேணான்னு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நானாச்சும் வந்து அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். அதுதான் எதுக்கு தனியா ஒரு அழைச்சல்னு கேக்குறேன். இப்ப உடனே கிளம்ப போறோம், வந்து போக அப்படின்னு 2 மணி நேரம் டிராவல் வேஸ்ட் தானே. நீ சும்மாரு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு தானே, பெரிய அலைச்சல் இல்ல. காலையிலேயே பெரியம்மா, மாமா வீடு, அப்புறம் உன் அத்தை, சித்தப்பா வீடுன்னு ஒவ்வொருத்தரா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அங்க இவங்க கூட என்னால ஃப்ரீயா பேச முடியாது. இப்பனாதான் கொஞ்ச நேரம் தனியா கிடைக்கும். என்ன பெருமூச்சு எடுத்தவன், உங்ககிட்ட நம்மளால பேச முடியாது. கல்யாண பரபரப்புல ஓவரா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் அங்கே குடையுது இங்கே குடையுதுன்னு ஏதாவது வாய திறந்தீங்க, அப்ப கவனிச்சுக்கிறேன் உங்களை என்று முறைத்தான். ரொம்பதான் போட, நாளையில இருந்து என் மருமக வந்துடுறால, இனி எந்த வழினாலும் அவகிட்ட சொல்லி சரி செஞ்சுக்குவேன் என்று நொடித்தார் அவர். அலட்டல் ஜாஸ்தியால இருக்கு. இடுப்பில் கை வைத்து அவன் கேலியாக கூற, ஏன் புது மாப்பிள்ளனா மட்டும்தான் அலட்டணுமா? நாங்களும் புது மாமியார் தான், எங்க கிட்ட காட்டுவோம் என்றார் குமுதினி அமர்த்தலாக. பாத்து பாத்து ரொம்ப காமிச்சு புது மருமக பயந்துட போறா. எது, ஏன் மருமகளா? நடக்கிறத பேசுறா. அட உண்மையதாமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவளையும் பாப்பாவையும் சின்னத்த வீட்டுல தங்க வைக்க போறோம்னு சொன்னதும் நாங்க இங்கே தூங்கி எழுந்து காலையில நேரமா கிளம்பி வரோம்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா அப்படியா என குமுதினி கேட்க, அம்மா மகன் இருவரையும் சுவாரஸ்யமாய் வேடிக்கை பார்த்திருந்தவள், அது இல்லத்த, பொது இடத்துல புது மனுஷங்களோட வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்றாள் தவிப்புடன். அவள் அருகில் சென்று கையை பிடித்தவர், அத்தை உன்னை அப்படி தனியா விட்டுட்டு விடா என்ன? நானே உனக்கு புதுசு, இன்னமும் கல்யாணம் முடியாம அவங்க வீட்டுல தங்கறதுக்கு சங்கடப்படுவேன்னு தான் உங்க கூட இன்னைக்கு நைட்டு நானும் அங்க தங்க போறேன் என்றார் புன்னகையுடன். அட ஆமாவா, என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. நானே இன்னைக்கு காலையில தான் பெரியம்மாவோட பேசி நம்ம வீட்டுல எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லி பொறுப்பை கொடுத்தேன்டா. என்ன இருந்தாலும் இவளுக்கும் புது ஆளுங்கன்னு பதட்டமா இருக்கும் தானே. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அத்தை. எனக்கு அதுவே ரொம்ப கவலையா இருந்துச்சு. தன் கரத்தை பற்றியபடி நிம்மதியுடன் சிரித்த பெண்ணை வாஞ்சையுடன் பார்த்து, இதெல்லாம் முரடா, இல்லனா நம்ம வீட்லயே நீ தங்கி இருந்திருக்கலாம் இல்லையா என்றார் அவர். புரியுது, நீங்க கூட இருக்கீங்கல்ல, நோ ப்ராப்ளம். இப்பதான் முகத்துல தனி ஒளி வட்டமே தெரியுது. சரி சரி புறப்படலாமா என அவர்களை அழைத்துக் கொண்டு கிளம்பினான் திலீப். கயலுக்கு என்ன பயம் என்றால், வயதும் ஆகிவிட்டது. அவளுடன் சிறுமி ஒருவளை வேறு உடன் வைத்திருக்கிறாள் என யாரும் வம்பு பேசிவிடக் கூடாது என்றே அதுவரை கலக்கத்தில் உழன்றிருந்தாள். இரவு தங்களுக்கென்று கொடுத்த அறையில் அம்மாவும் மகளும் மெத்தையில் படுத்திருக்க, சற்று தள்ளி இருந்த மடக்கு கட்டிலில் குமுதினி படுத்திருந்தார். அம்மோ என கையலை மெல்ல சுரண்டினாள் காரு. இருவரும் ஒரே போர்வைக்குள் தலைவரை இழுத்து மூடி தங்களை மறைத்திருந்தனர். எனக்கு தூக்கமே வரல. ஏண்ட செல்லம், நல்ல கண்ணை இருக்க மூடி தூங்க ட்ரை பண்ணு, காலையில நேரமா வேற எழணும்ல என்று அவளை மெல்ல தட்டி கொடுத்தாள். பயமா இருக்கு. அவளுக்குமே உள்ளுக்குள் அப்படித்தான் கலவரமாக இருக்கிறது. பிள்ளையிடம் தன் மனநிலையை பகிர்ந்து கொள்ள முடியாமல் சமாதானம் கூறினாள். என்ன பயம்? எல்லாம் நல்லாதானே பழகுறாங்க. ஆனா நம்மள உத்து உத்து பாக்குறாங்க. அது பெண்ணிற்கும் புரியத்தான் செய்தது. தங்கள் இருவரையும் திலீப்பின் உறவுகள் ஆராய்ச்சியாய் அளவெடுப்பது அவளுக்குள் தடுமாற்றத்தை கொடுத்தது. பொதுப்பெண் என அப்படி பார்க்கிறார்களா, அல்லது இப்படி ஒரு சிறுமியுடன் தனியாக நிற்கிறாளே, இது நிஜமாலுமே தத்து பிள்ளையா இல்லை சொந்த பிள்ளையா என சந்தேகமாக நோக்குகிறார்களா என்றும் தவித்தாள். இதில் மாப்பிள்ளை அவனை சுற்றி இத்தனை சொந்தங்கள் இருக்க, தான் மட்டும் யாருமற்ற அனாதையாய் தனித்திருப்பது பெற்றோரின் நினைவை அதிகம் கிளறி இதயத்தை பாரமாக்கி கண்களை கலங்க செய்தது. தனக்குள் நடக்கின்ற போராட்டங்கள் எதையும் அவள் வெளியில் காண்பித்துக் கொள்ளவில்லை. ஏற்கனவே அத்தனை கூட்டத்தையும் ஆராயும் பார்வையையும் கண்டு அஞ்சி கிடக்கும் பிள்ளை தனது கலக்கத்தை கண்டு கொண்டாள். இன்னமும் பயந்து போவாள் என்று தன் உணர்வுகளை விழுங்கிக் கொண்டாள். நாமாவது தந்தையை துளைத்து தாயிருந்தும் தனியாக நிற்கிறோம். ஆனால் இந்த குழந்தை இருவரையும் ஒன்றாக துளைத்துவிட்டு ஆதரவென்று நிற்கிறாளே என எங்கெங்கோ எண்ணங்களில் பயணித்து இறுதியாக அவளை அணைத்துக் கொண்டாள். என்னமா என்றவளின் நெற்றியில் முத்தமிட்டவள்,
நாம புதுசா இருக்கிறதால அப்படி பாக்குறாங்க என சமாளித்தாள். ஓ, ஆனாலும் பயமா இருக்கு என்று கையில இருக கட்டி கொண்டாள். சும்மா எதையும் நினைச்சு குழம்பு கூடாதுரா. நம்ம 2 பேர் மட்டும் ஏன் யாரும் இல்லாம இப்படி தனியா இருக்கோன்னு பாக்குறாங்களா என்று சந்தேகம் எழுப்பினாள் சிறுமி. நெஞ்சை அடைத்து உள்ளிருந்து பொங்கிய அழுகையை உதட்டை கடித்து அடக்கியவள், தே என்று வேகமாக பெண்ணை தன்னுள் புதைத்து அவள் கூந்தலை கோதி கொடுத்தாள். தூங்குடாமா என்றாள் தழுதழுத்த குரலில். பயமா இருக்காமோ, நம்மளை எதுவும் திட்ட மாட்டாங்கல்ல? இன்னமும் சமாதானமாகாமல் கலக்கத்தோடு கேட்ட சிறுமியின் தலையோடு தலை சாய்த்தவள், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்பாவுக்காக நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கடா என்றாள் இயலாமையுடன். இந்த உலகத்துல நாங்க செஞ்ச தப்புதான் என்ன? எதுக்கு எங்களை இப்படி வினோதமா பார்க்கணும், இல்ல கீழாக நினைக்கணும்? வெளிகள் இலக்கில்லாமல் இருளை வெறித்திருக்க மனம் வெறுமையாக உணர்ந்தது. குமுதனியும் உறங்காமல் இருவரின் பேச்சுக்களையும் அமைதியாக கேட்டபடிதான் படுத்திருந்தார். மகரின் திருமணம் நல்லவிதமாக நடக்க வேண்டும் என்கிற பரபரப்பில் அவருக்கு துளியும் உறக்க வரவில்லை. இத்தனை வருடங்கள் தனிமையில் இருந்துவிட்டு திடீரென்று இப்படி ஒரு சூழ்நிலையில் புது மனிதர்களின் பார்வையை எதிர்கொள்ள இருவரும் திணறுவது புரிந்தது. இதற்கு நாம் வார்த்தைகளில் என்ன ஆறுதல் கூறினாலும் அவர்களின் பதற்றம் குறையாது. திருமணத்திற்கு பிறகு அவர்களாகவே தானாக மெல்ல தெளிந்து விடுவார்கள் என்று எண்ணி மௌனமாக இருந்தார் அவர். இவர்கள் ஒரு காரில் சில சொந்தங்களுடன் சென்று கோவிலில் இறங்கிய பொழுது திலீப் ஏற்கனவே இவர்களின் வரவிற்காக சுற்றும் சூழ பெரும் புன்னகையுடன் நின்றிருந்தான். அவன் முகத்தை கண்டதும் மெதுவாக இவளுக்குள் ஒரு தெம்பு வர தன் அருகில் இருந்த சின்னவளின் கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டாள். அவனும் சிறுமியை கையசைத்து அறையில் அழைக்க அவள் தயக்கத்துடன் திரும்பி பெரியவளை பார்த்தாள். நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தவள், போ என அனுப்பி வைத்தாள். ஆத்தூர் வந்ததிலிருந்தே கயலின் கையை விட்டு எங்கும் நகராது இருந்த காருண்யா ரொம்பவே தயங்கி தயங்கி அவனிடம் செல்ல, அதற்குள் அவனே முன்னே வந்து பிள்ளையின் கரத்தை பிடித்து தன் அறையில் அழைத்துக் கொண்டான். என்கிட்ட வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை என்று செல்லமாக கடிந்து கொண்டவன், புது இடம் வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? 2 பேரும் நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா என விசாரித்தான். என அவள் சோர்வாக தலையாட்ட, ஏன் அப்படி டல்லா இருக்க? நைட் தூங்குனியா இல்லையா என்று சந்தேகமாய் கேட்டான். சட்டென்று கண்கள் கலங்கிவிட, நான் அம்மா கிட்ட போற என்று அவன் பிடியிலிருந்து தன் கையை உருவ முயன்றாள் காரு. அதில் குழம்பியவன் திரும்பி கயலை பார்க்க அவள் முகத்திலும் ஒரு தவிப்பு தெரிவதை கண்டு கொண்டவன் சின்னவளின் கரத்தை விடுவிக்க ஓடி சென்று பெண்ணின் கைப்பிடித்து அவளோடு ஒட்டி நின்றாள் பிள்ளை. அவர்கள் அருகில் நின்றிருந்து உறவினர் ஒருவரிடம் பேசியபடி இவர்களை கவனித்திருந்த அன்னையிடம் இவன் புருவங்களை உயர்த்தி விஷயம் என்னவென்று வினவ, அவரோ ஒன்றும் இல்லை எனும் விதமாக இமைகளை மூடித்திருந்து இவனை அமைதிப்படுத்தினார். அதில் லேசாக தெளிந்தவன் நிறைய ஆட்களை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் கொஞ்சம் அரண்டு போயிட்டாங்களோ என தனக்குள் நகைத்துக் கொண்டான். அவ்வளவுதானா, முடிச்சுட்டா மாப்ள? அருகில் நின்றிருந்த அத்தை மகன் நக்கலாக கேள்வி எழுப்ப, என்ன என்று அவனிடம் புருவம் சுருக்கியபடி திரும்பினான் திலீப். இல்ல, பொண்ணு காரை விட்டு இறங்குனதோ இல்லையோ, பயங்கரமா அவங்கள ஸ்கேன் பண்ணி குட்டி பாப்பா வேற பக்கத்துல கூப்பிட்டு அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்க. கடைசியில அம்மா வர சைகையில அவங்க நலத்தை விசாரிக்கிறியே, அதான் கேட்டேன். அவன் கேலியில் முருவளித்தவன், ஆமா பின்ன 2 பேரும் இதுவரை அவங்க உலகத்துல சுதந்திரமா சந்தோஷமா சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பிடிச்சு போனதுனால பட்டுன்னு சிறை எடுத்து என் ஹார்ட்ல லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இல்லாம கல்யாணம்னு ஊருக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஆளுங்க கூட வேற கோத்து விட்டுட்டேன். அதுல இன்னும் மிரண்டு போயிருக்கவங்கள நான் தானே அக்கறை எடுத்து கவனிக்கணும் என்று கண் செமிட்டினான். நீ நடத்துராஜா என்றவன் சிரிக்க அதற்குள் மாப்பிள்ளை பெண்ணை மணவரைக்கு அழைத்து சென்றனர். இருவரும் ஒன்றாக அமர வைக்கப்பட்டதும் அவளிடம் குடிந்து, இப்ப எது போட்டு குழப்பிட்டு இருக்க? பரிதாபமா இருக்க நீ என்று கேலியாக கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாப்பாதான் புது ஆளுங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டா. தங்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்த சின்னவனிடம் திரும்பி புன்னகைத்தவன், அப்படியா பேபி என்று கேட்க அவள் உம்மென்று பார்வையை தாழ்த்தினாள். உன்ன அப்புறம் தனியா மாட்டும்போது கவனிச்சுக்கிறேன் என அவளை போலியாய் மிரட்டிவிட்டு, அப்போ நீ ரொம்ப தைரியமா தான் இருந்த என்று தன்னவனிடம் புன்சிரிப்புடன் விசாரித்தான். அவள் மலங்க விழித்துவிட்டு உறுதியில்லாமல் தலையசைத்துக் கொண்டாள். சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, இல்லனா இவளை கையில தூக்கிக்கிட்டு உன்னை கட்டி புடிச்சு ஆறுதல் சொல்லிருப்பேன். ரொம்பவே இயல்பாக அவன் கூற பெண் இன்னும் விழித்தாள். இந்த முழிக்கிற பொண்ணுக்கு வெளியில தொடங்குற மாதிரி என்னென்ன பாட்டு இருக்குன்னு வேற தேடி எடுத்து ஒரு பிளேலிஸ்ட் போடணும்.
என்றவனை இம்முறை அவள் முறைக்க, எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க. நமட்டை கடித்து சிரித்தபடி அவன் எச்சரிக்க, அவள் விரைவாக தன் முகத்தை அப்பாவி பூடை போல மாற்றிக்கொண்டாள். எதுதான் அந்த எக்ஸ்பிரஷனா? அவன் தீவிரமாக கேட்க, எது என புரியாமல் பார்த்தாள். அதுதான், இந்த பூனையும் பால் குடிக்குமா அந்த எக்ஸ்பிரஷன். சும்மா இருக்க மாட்டீங்க. அவள் அதட்டலில், சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என மேலும் வம்பு பேசினான் திலீப். ஆண்டவா என்றவள் அழைத்துக் கொள்ள, நமக்கு பின்னாடிதான் உட்கார்ந்திருக்காரு, கொஞ்சம் திரும்பி பாரு. அதிர்வாய். என்னது என்றாள் அவள். அடி மண்டே, கோயில்ல தானே கல்யாணம் நடக்குது. ஆமா. இல்ல என தனக்குள் முறிவளித்துக் கொண்டவள் அப்படியே அவனை பார்த்து வைக்க, அவன் முகத்திலும் புன்னகை. கொஞ்சம் முன்ன இருந்த மாதிரி இல்லாம முகத்துல தண்ணி வெளிச்சம் வந்துருச்சே என்றவன் கிண்டலா இழுக்க, பின்ன நீங்க இவ்ளோ கலாட்டா செஞ்சா? சரி, 2 பேரும் கூட்டத்தை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா என்ன? கொஞ்சம். எல்லாரும் உத்து உத்து பாக்குறாங்கன்னு காரு கூட சொன்னா என்றாள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. புது பொண்ண வேற எப்படி பாப்பாங்களாம்? இதுல நம்ம பையனுக்கு பொண்ணு பொருத்தமா இருக்குமான்னு கூட சேர்த்து பாத்திருப்பாங்க. அவன் அலட்டலில் இன்னமும் அவள் முகத்தில் புன்னகை விரிய, ரொம்பத்தான் என்று நொடித்துக் கொண்டாள். டிஎஸ்பி சார் பேசி முடிச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பேன். முகூர்த்தத்துக்கு வேற நாளி ஆயிடுத்து என்று திலீப்பிடம் கேலியாக சொன்னார் ஐயர். ஷிஷு என நாணத்தில் பதறி புது காதலி தலை குனிய, காதலனாக புதிய அவதாரம் எடுத்தவனோ, அட என்ன நீங்க, எங்களை விட்டா 4 புறம் இப்படியேதான் ஜாலியா பேசிட்டு இருப்போம். நீங்க தான் சுதாரிப்பா இருந்து உங்க வேலையை சரியா பாக்கணும் என பட்டென்று நையாண்டி செய்ய, சுற்றி நின்ற கூட்டத்தினரிடம் சிரிப்பலை எழுந்தது. அது சரி என முனகிக் கொண்டவர் துரிதமாக திருமண வேலைகளை தொடங்கினார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.